ஹாய் ஆல். நம்ம பாலிட்டி வீடியோஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம் இனி. லாஸ்ட் வீடியோவில் நம்ம பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்தது அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ல அடுத்த பர்சனை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னன்னா கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் தான். இப்போ பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டருக்கெல்லாம் எப்படி கான்ஸ்டியூஷன்ல அவங்கள பற்றி சொல்லியிருக்கோ அதே மாதிரி அட்டார்னி ஜெனரலோட பவர் இல்லைன்னா இப்படி ஒரு போஸ்டிங் இருக்கு அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 76. அதனால இதுவுமே கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் தான். ஸோ ஆர்டிகல் 76 தான் அட்டார்னி ஜெனரல். அட்டார்னி ஜெனரல் அப்படின்னா ஒரு லாயர். ஓகேங்களா? கவர்மெண்ட்டுக்கான ஒரு லாயர். இப்போ நம்ம பிரைவேட் கம்பெனிஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா லீகல் டீம் தனியாக இருப்பாங்க, கரெக்டுங்களா? அது மாதிரி யூனியன் கவர்மெண்ட்டோட லீகல் டீம் தான் அட்டார்னி ஜெனரலும் சாலிசிட்டர் ஜெனரலும். ஓகேங்களா? நம்ம போக போக பார்க்கலாம். ஸோ அட்டார்னி ஜெனரல் தான் ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் ஆஃப் இந்தியா. அதாவது இந்த லா ரிலேட்டடாக இருக்க ஆஃபீஸ்லேயே எது ஹையஸ்ட் போஸ்டிங்னா அட்டார்னி ஜெனரல் தான். ஓகேங்களா? ஹி இஸ் தி சீஃப் லீகல் அட்வைசர் டு தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் லீகலாக ஏதாச்சும் டவுட் இருக்கு, ஏதாச்சும் சஜஷன் கேட்கணும் அப்படின்னா அட்டார்னி ஜெனரல் கிட்ட தான் அதையே ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அட்டார்னி ஜெனரலை அப்பாயிண்ட் பண்ணுறது யாருன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. டேர்ம் என்னன்னா ஃபிக்ஸட் டேர்ம் கிடையாது. அதாவது ப்ளஷர் ஆஃப் தி பிரசிடென்ட். ஸோ 5 இயர்ஸ், 10 இயர்ஸ் இந்த மாதிரி எந்த டேர்முமே இல்லாமல் அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. ரிமூவ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து எப்போ வேணுமோ அப்போ ரிமூவ் பண்ணுவாங்க. ரிமூவல் ப்ரொசீஜர் வந்து கான்ஸ்டிடியூஷனில் வந்து சொல்ல கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஆர்டர் மூலியமா, எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் மூலியமா ரிமூவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்னா பிரசிடென்ட்டோட சைனிங் இருக்கும், இங்கே கண்டென்ட் இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு ஆர்டரில் தான் அட்டார்னி ஜெனரலை வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன். இப்போ அட்டார்னி ஜெனரல் வந்து ஆர்டிகல் 76ல இப்படி போஸ்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதோட ஃபங்க்ஷன், அவங்களுக்கு என்ன டியூட்டி எல்லாம் இருக்குன்னு சொன்ன ஆர்டிகல் எதுனா 76 சப்கிளாஸ் 2ல தான் அட்டார்னி ஜெனரலோட டியூட்டிஸை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அட்வைஸ் தி கவர்மெண்ட் ஆன் லீகல் மேட்டர்ஸ், பெர்ஃபார்ம் லீகல் டியூட்டிஸ் அசைன் பை தி பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட் கொடுக்குற லீகல் மேட்டர்ஸ் எல்லாமே யார் பார்க்கணும்? அட்டார்னி ஜெனரல் பார்க்கணும். அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரை தான் நம்ம யூனியன் கவர்மெண்ட்னு சொல்கிறோம். ஸோ அவங்க ஏதாச்சும் அட்வைஸ் கேட்குறாங்க லீகலி அப்படின்னா அதையும் அட்டார்னி ஜெனரல் ஃபுல்ஃபில் பண்ணும். அடுத்தது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சார்பாக ஏதாச்சும் கேஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு யார் போவாங்கன்னா அட்டார்னி ஜெனரல் தான் போவாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்குற யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் சில ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஏதாச்சும் கேஸ் இருக்கும். இல்லைன்னா யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் ஏதாச்சும் கம்பெனிஸ்க்கு மேலே கேஸ் இருக்கும். இல்லைன்னா ஒரு என்ஜிஓ கூட கேஸ் போடுவாங்க. கரெக்டுங்களா? நம்ம இந்த சுப்ரீம் கோர்ட் கேசஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்த்துருப்போம், யூனியன் ஆஃப் இந்தியா வாசஸ் ஸோ அண்ட் ஸோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி கேஸ்லலாம் கவர்மெண்ட்டுக்கு சார்பாக யார் கோர்ட்டுக்கு வருவாங்க அப்படின்னா அட்டார்னி ஜெனரல் தான் வருவாங்க. ஓகேங்களா? ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கும் வருவாங்க, ஹை கோர்ட்டுக்கும் வருவாங்க. இது நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் தான் ஏதாச்சும் ஒரு ரெண்டு கவர்மெண்ட்டுக்கு, யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனைனா சுப்ரீம் கோர்ட் போவாங்க. அதுவே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி, ப்ரைவேட் கம்பெனிக்கு வந்து இஷ்யூ இருக்கு, அந்த இஷ்யூ வந்து சென்ட்ரல் லானால வருது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் ஒரு கம்பெனி இருக்கு, அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு பொல்யூஷன் லானால அவங்களுக்கு ஒரு இஷ்யூ இருக்குன்னு வச்சுக்கலாமே. அப்போ அவங்க கேஸ் போடுவாங்க. அப்போ ஹை கோர்ட்ல கேஸ் போடுவாங்க. கரெக்டுங்களா? ஏன்னா சென்னையில் அந்த கம்பெனி இருக்கு. ஆனால் லா வந்து யாரோடது? யூனியன் கவர்மெண்ட்டோடது. அப்போ யூனியன் கவர்மெண்ட் இங்கே வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அட்டார்னி ஜெனரலோட வேலை. ஸோ பேசிக்லி ஒரு லாயர்னா என்னெல்லாம் பண்ணுவாங்க, அதே இது கவர்மெண்ட்டுக்கு பண்ணுறவங்க தான் அட்டார்னி ஜெனரல், யூனியன் கவர்மெண்ட்டுக்கு. அதுவே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பண்ணாங்கன்னா அவங்கள அட்வொகேட் ஜெனரல்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? Represent the government in any reference made by the President to the Supreme Court under Article 143. So 143 சார்பா யார் போய் சுப்ரீம் கோர்ட்டை இது பண்ணுவாங்க, ஐ மீன் அப்ரோச் பண்ணுவாங்க, இல்லைன்னா மீடியேட்டர் மாதிரி இருப்பாங்கன்னா அட்டார்னி ஜெனரல் தான். ஓகேங்களா? பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட தான் கேட்பாங்க, இந்த இந்த திங்ல எனக்கு டவுட் இருக்கு, இது என்னன்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு. ஆனால் அட்டார்னி ஜெனரலும் சுப்ரீம் கோர்ட்டும் சேர்ந்து தான் உங்களுக்கு அந்த அட்வைஸை வந்து பிரசிடென்ட் கிட்ட சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது லிமிடேஷன்ஸ் என்ன இருக்கு, இப்போ என்ன டியூட்டிஸ்னு பார்த்தோம். அடுத்து பவர்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இந்தியாவில் எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் இவங்க போய் அப்பியர் ஆகலாம். ஓகேங்களா? பார்லிமெண்ட்ல வந்து ப்ரொசீடிங்ஸ்ல இருக்கலாம். அடுத்தது
எம்பிக்கு என்னெல்லாம் ப்ரிவிலேஜ் இம்யூனிட்டி இருக்கோ அதெல்லாம் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கும் இருக்கும். எம்பிக்கு என்னெல்லாம் இம்யூனிட்டி இருக்கும்? இந்த அரெஸ்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு இம்யூனிட்டி இருக்குது, கரெக்டுங்களா? அதாவது 60 டேஸ் முன்னாடி 60 டேஸ்க்கு அப்புறம் ஒரு செஷனுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பட்ஜெட் செஷன் போகுது அப்படின்னா பட்ஜெட் செஷனுக்கு 60 டேஸ் முன்னாடி 60 டேஸ் பின்னாடி அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது, இல்லைன்னா விட்னஸாக கூப்பிட முடியாது, இந்த மாதிரி திங்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இம்யூனிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அட்டார்னி ஜெனரலுக்குமே இருக்கு. அதே மாதிரி அட்டார்னி ஜெனரல் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட் கிடையாது, ஓகேங்களா? இப்போ ஒரு ஐஏஎஸ் இல்லைன்னா பிரைம் மினிஸ்டர்னா அவங்க கவர்மெண்ட் சர்வெண்ட். அட்டார்னி ஜெனரல் வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் கிடையாது, ஓகேங்களா? அதே மாதிரி பார்லிமெண்ட்லயும் கமிட்டிஸ்லயும் டேக் பார்ட், ஐ மீன் அதில் போய் கலந்துக்கலாம்னு நம்ம சொல்றோம், பட் ஓட் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஏன்னா மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கு. அதாவது எலெக்ட் ஆகி போன எம்பிஸ்க்கு இல்லைன்னா நாமினேட் ஆன எம்பிஸ்க்கு. அட்டார்னி ஜெனரலுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. அதே மாதிரி இப்போ ஒரு அட்டார்னி ஜெனரலை வந்து டேர்ம்லேருந்து எடுத்துட்டாங்க, இன்னொரு புது அட்டார்னி ஜெனரல் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த போஸ்டிங்லேருந்து வந்ததுக்கு அப்புறமா அவங்க கவர்மெண்ட்டுக்கு எதிராக எதையுமே பேசக்கூடாது, ஓகேங்களா? அதே மாதிரி அக்யூஸ்டு பர்சனை டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி எந்த கேஸுக்கும் அவங்க போகக்கூடாது, ஓகேங்களா? லைக் ஒரு கம்பெனியும் இருக்கு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெண்டு பேர்த்துக்கும் கேஸ் நடக்குது அப்படின்னா கவர்மெண்ட் சார்பாக இவங்க போகிறாங்க, பட் இருந்தாலும் இந்த இந்த கம்பெனியை வந்து அக்யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இவங்களுக்கு சார்பாக அவங்க எதுவுமே பேசக்கூடாது, ஓகேங்களா? அடுத்தது cannot appear against the government of India without permission of the president. ஸோ இப்போ அவங்க வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சார்பாக தான் அப்பியர் ஆகணும்னு நம்ம சொல்லியிருக்கோம், கரெக்டுங்களா? இப்போ அவங்க அதுக்கு ஆப்போசிட்டாக அப்பியர் ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னா பிரசிடென்ட்டோட பெர்மிஷன் வேணும். எப்பெல்லாம் அவங்க ஆப்போசிட்டாக அப்பியர் ஆவாங்க? பிகாஸ் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ஆப்வியஸ்லி அவங்க தான் போகிறாங்க. அப்போ ரெண்டு சைடும் ஒருத்தவங்களால எப்படி பேச முடியும்னா அட்டார்னி ஜெனரல் ஹெல்ப் பண்ணதுக்கு சாலிசிட்டர் ஜெனரல்னு இருப்பாங்க. மோஸ்ட்டாக சாலிசிட்டர் ஜெனரல் தான் உங்களுக்கு கோர்ட்லலாம் போய் இந்த நியூஸ்லலாம் பார்த்தோம் அப்படின்னா சாலிசிட்டர் ஜெனரலை தான் அதிகமாக காட்டுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க தான் கோர்ட்டுக்கு ரியலாக போவாங்க. அட்டார்னி ஜெனரலோட பவர் வந்து பேப்பர்ல இதெல்லாம் இருக்கும், ஆனால் அட்டார்னி ஜெனரலுக்கு கீழே இருக்கிற சாலிசிட்டர் ஜெனரல் தான் இந்த ஒர்க் எல்லாம் பார்ப்பாங்க, ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும்? சாலிசிட்டர் ஜெனரல் ஒரு பக்கம், அட்டார்னி ஜெனரல் ஒரு பக்கம், அந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஆனால் இது ரியல் டைம்ல இது மாதிரிலாம் நடக்காது, ஓகேங்களா? ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு யார் கரெக்டுன்னு தோணுதோ அவங்கள தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எப்பவுமே கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக போக மாட்டாங்க. ஸோ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, இது வந்து கான்ஸ்டிடியூஷனில் சொல்லலை, இது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டராக எவால்வ் ஆனது, ஓகேங்களா? டென்யூர் என்னன்னா 3 இயர்ஸ் இவங்களுக்கு. அட்டார்னி ஜெனரலுக்கு டென்யூர் கிடையாது, இந்த இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி கிடையாது, எப்போ வேணா ரிமூவ் பண்ணுவாங்க. ஆனால் சாலிசிட்டர் ஜெனரலோட டேர்ம் பார்த்தோம் அப்படின்னா 3 இயர்ஸ் இருக்கு. அட்டார்னி ஜெனரலுக்கு அடுத்த ஹையஸ்ட் போஸ்ட் லா ரிலேட்டடாக யாருன்னா சாலிசிட்டர் ஜெனரல். சாலிசிட்டர் ஜெனரலுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அடிஷ்னல் சாலிசிட்டர் ஜெனரலை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, 2 பேர் அது மாதிரி, ஓகேங்களா? இவங்க எல்லாரும் எதுக்கு இருக்காங்க அப்படின்னா அட்டார்னி ஜெனரலை வந்து அசிஸ்ட் பண்ணக்கு. இப்போ நம்ம ஒரு லாயரே பார்க்குறோம், அவங்களுக்கு ஜூனியர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, கரெக்டுங்களா? அதே மாதிரி அட்டார்னி ஜெனரலுக்கு கீழே சாலிசிட்டர் ஜெனரல், அவங்களுக்கு கீழே அசிஸ்டன்ட் சாலிசிட்டர் ஜெனரல் வந்து இருப்பாங்க. இவங்க சாலிசிட்டர் ஜெனரல் வந்து ஸ்டாச்சுட்டரி அப்பாயின்மெண்ட், அதாவது ஒரு லா மேக் பண்ணி இந்த போஸ்டிங்கை உருவாக்கியிருக்காங்க. அது என்ன லா அப்படின்னா லா ஆஃபீஸர்ஸ் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் ரூல் 1987. இந்த லாக்கு கீழே யார் வரா? சாலிசிட்டர் ஜெனரல். கான்ஸ்டிடியூஷன்ல யார் இருக்கா? அட்வொகேட் அட்டார்னி ஜெனரல், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அட்டார்னி ஜெனரல் யாரு அப்படின்னா எம்சி செட்டில்வார். அதே மாதிரி லாங்கஸ்ட் சர்விங் அட்டார்னி ஜெனரல் யாரு அப்படின்னாலுமே செட்டில்வார் தான். 13 வருஷத்துக்கு அட்டார்னி ஜெனரலா இருந்திருப்பாரு. அதே மாதிரி இது வரைக்கும் அட்டார்னி ஜெனரலா எந்த விமனுமே இருந்ததில்லை, எல்லாருமே மேலா தான் இருந்திருக்காங்க இது வரைக்கும். இப்போ அட்டார்னி ஜெனரலா இருக்காங்கன்னா அவங்களுக்கு பிரைவேட்டா நிறைய கிளைண்ட்ஸ் இருப்பாங்க, அந்த கேஸ் எல்லாம் பார்ப்பாங்களான்னா அவங்க பார்ப்பாங்க, ஓகேங்களா? ஆனா கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், ஏன்னா கவர்மெண்ட் சார்பாக இவங்க போறதுனால கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது அந்த கேஸுக்கு தகுந்த மாதிரி மாறும், ஓகேங்களா? அதே மாதிரி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டுக்கு கீழே நம்மளோட அட்டார்னி ஜெனரல் போஸ்ட் வராது. பென்ஷன் இவங்களுக்கு கிடைக்காது, ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் இவங்க வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட் கிடையாது. அப்போ அட்டார்னி ஜெனரல் அந்த டேர்ம் முடிஞ்சோடனே அவங்களுக்கு பென்ஷன் எல்லாம் கிடையாது. ஸோ கேசவநந்தா பாரதி கேஸில் வந்து பார்த்தோன்னா இந்த கான்ஸ்டிடியூஷன் 25 and 24th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டை வந்து டிஃபெண்ட் பண்ணி யார் பேசியிருப்பாங்க அப்படின்னா நிரந்தே அப்படிங்கிற அப்போ இருந்த அட்டார்னி ஜெனரல் தான் டிஃபெண்ட் பண்ணி பேசியிருப்பாங்க, ஓகேங்களா? இப்போ யார் அட்டார்னி ஜெனரலாக இருக்காங்கன்னா வெங்கடரமணி தான் அட்டார்னி ஜெனரலாக இருக்காங்க. சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யாருன்னா
துஷார் மேத்தா. இந்த நேம் தான் நம்ம நியூஸ்ல அடிக்கடி கேட்டிருப்போம். கரெக்ட்டுங்களா? ஸோ அக்டோபர் 2018லேருந்து இந்த போஸ்டிங்கில் வந்து இருக்காங்க. ஸோ 18ல ஆரம்பிச்சு 3 வருஷத்துல எண்ட் ஆயிருக்கும். மறுபடியும் ரீஅப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதோட அட்டார்னி ஜெனரல் வந்து முடிஞ்சிருச்சு. இது ரொம்பவே சின்ன டாபிக் தான். ஆர்டிகல் 76 ஞாபகம் வச்சுக்கணும். பவர்ஸ்னா 76(2) ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இந்த லாவை ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளோதான் இதில் நம்ம பார்க்க வேண்டியதே. இது வரைக்கும் எந்த விமனுமே இல்லை. இந்த ஒரு ஃபேக்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இது முடிஞ்சுது. இது வந்து ரொம்ப சின்ன டாபிக் தான். ஸோ கண்டினியூஷன் வர்றதுக்காக நான் சின்னதாக கொண்டு வந்திருக்கேன். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம மொத்தமாக ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கடுத்தது நம்ம பார்லிமெண்ட் வந்து ஒரு 2 சாப்டர்ல வந்து ரெண்டு வீடியோல வந்து கவர் பண்ண பார்க்கலாம். ஸோ பார்லிமெண்ட் முடிஞ்சிருச்சுனாவே உங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் தி கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ் வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ பிடிஎஃப் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நான் சேனல் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ டெலகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணும்னா நோட்ஸ் வேணும்னா அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.